Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நம்ம போற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல T20 ட்ரை சீரிஸ், அதாவது ஜிம்பாப்வே அண்ட் நியூசிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற T20 ட்ரை சீரிஸோட மூணாவது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி ஜூலை நடக்கிறதுக்கு டைமிங் ஈவினிங் 4:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் சேம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் எங்க நடந்தோ அந்த மேட்ச் தான் கடைசி மேட்ச் வரையும். ஹராரா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹரேரா. இப்போ நம்ம ஹராரா பிச் ரிப்போர்ட் பாத்துருவோம். ஹராரா பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வெனுல லாஸ்டா ஒரு 3 மேட்சோட ரெக்கார்ட்ஸ் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அயர்லாந்து ஜிம்பாப்வேக்கு இடையில நடந்துச்சு. அதுல அயர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 137 ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. 8 விக்கெட்ஸுமே இழந்துட்டாங்க. செகண்டா பேட் பண்ண ஜிம்பாப்வே 19 கடைசி 20 ஓவர்ல தான் அவங்களும் ஸ்கோர்ஸ் பீட் பண்ணி மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இதுல விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 6 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட். சோ அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஹிட் இல்ல, ஃபாஸ்ட் பவுலர் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஜிம்பாப்வே இந்த ட்ரை சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு 2 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது சுத்தமா அவங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல. சோ இந்த ஓவரால ரெக்கார்ட்ஸ் பார்க்கும் போதே தெரியும் இது ஒரு பேலன்ஸ்டு பிட்ச் தான். பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவராலா ஒரு இன்ட் கிடைச்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் அந்த மேட்ச் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பவுலர்ஸ்க்கு பெரிய ஹிட் இல்ல, செகண்டா பவுல் பண்ணும்போது பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணிருக்காங்க. சோ ஈக்குவல் ஃப்ரெண்ட்லி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வெனு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பவுலர்ஸ் அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும், அதுல கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த 3 ஓவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ஃபேவரபிள் ஆயிரும். மிடில் ஓவர்ல பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் பிட்ச் யூஸ்டாக அந்த பால் நல்லா தேக ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் கிடைக்கும். ஸோ ஸ்பின்னரோட டாமினேட் எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் எனக்கு தெரிஞ்ச இந்த 14-15 ஓவருக்கு அப்புறம் தான் ஸ்பின்னரோட டாமினேட் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய ஹிட் இருக்காது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா ஃபேவரபிளா இருக்கும் செகண்ட் பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. காரணம் செகண்டா பவுல் பண்ற டீம் ஃபாஸ்ட் பால் அண்ட் பவுலர் ரெண்டு பேருமே டாமினேட் பண்றாங்க. பிட்ச் யூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் கிடைக்குது, பால் நல்லாவே டேன் ஆகுது, அது நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் கிடைக்குது. சோ இதுல லாஸ்டா அந்த 3 மேட்சஸ்ல 2 மேட்சஸ் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ இந்த மேட்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா நியூசிலாந்து தான் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. இது ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் பேட்னா எப்படி பார்த்தாலும் சரி நியூசிலாந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜிம்பாப்வேயோட பேட்டிங் ஆர்டர் அந்த அளவுக்கு சொல்லிக்கலாம், பவுலிங் டெப்த்தும் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு, பேட்டிங் ஆர்டரும் கொஞ்சம் ஒஸ்டா தான் வச்சிருக்காங்க. பட் எப்படி இருந்தாலும் சேஸ் பண்ற டீமுக்கு கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ கம்மியா தான் இருக்க போகுது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, பார்த்துதான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் எஃப்என்எஸ் ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸை நம்ம டெலிகிராம் சேனலையும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் அப்போ இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 அப்போ பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்திருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் நம்ம எக்ஸல் 11 ஆப்பா தான் இருக்கும். ஸ்மால் லீக் மட்டும் கிடையாது, கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கும் நம்ம எக்ஸல் 11 ஆப் ரொம்ப பெஸ்டான ஆப்பா இருக்கும். ஏன்னா அந்த கிராண்ட் லீக் அவங்க கொடுக்குற ஸ்லாட்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரையுமே ஃபில் ஆகாம இருக்கு. ஏன்னா மத்த ஆப்போட யூசர்ஸ் பேஸோட நம்ம எக்ஸல் 11 ஆப் யூசர்ஸ் பேஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால கடைசி வரையுமே அந்த ஸ்லாட் ஃபில் ஆகாமே தான் இருக்கு. சோ அப்போ நம்ம மத்த ஆப்ல ட்ரை பண்றதோட நம்ம எக்ஸல் ஆப்ல நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிராண்ட் லீக்ல ஒரு மல்டிபிள் டைம் கிராண்ட் லீக் மேக் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல வித்ட்ராவல் பண்ற மணி அண்ட் டெபாசிட் பண்ற மணிக்கு GST அண்ட் DDS முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட் வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும். சோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்துதான் வெளி ரெக்கார்ட். ஸோ வெளி ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 52 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 29 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 23 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின்னிங் வந்து அதிகமா இருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 156. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா 234 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஜிம்பாப்வே 99 ரன்னுக்கு அவங்களோட விக்கெட்ஸ் அப்புறம் இழந்திருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 6 மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஹெட்வெட்ல ஓவராலா ஒரு 6 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நியூசிலாந்து தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஜிம்பாப்வே ஒரு மேட்சஸ் கூட வின் பண்ண கிடையாது. ஸோ அதனால தான் பிச்சு போட்டு சொல்லியிருந்தேன், 2 டீம்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி எல்லாருமே நியூசிலாந்து ஃபேவரா தான் ஒரு டீமை மேக் பண்ணுவாங்க அப்படின்னு. ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20 பார்க்கும் போது ஆவரேஜ் ஸ்கோர் 146. ஓவராலா விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 62 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர் 34, ஸ்பின்னர் 28 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ 2 டீம் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜிம்பாப்வேயோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பிரையன் பென்னட் அண்ட் பெஸ்லி இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் மேட்ரிட் இவர் தான் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. சிகந்தர் ராசா, ரைன் பவுலர், மெஸ்வர் அண்ட் டோனி மோன்யோங், வில்லிங்டன், ரிச்சர்ட் நகர், பெல்சிங், ட்ரெவல். ஸோ இதுதான் வந்து ஜிம்பாப்வேயோட ஒரு ப்ராப்பர் 11 பேரோட டீமா வந்து இருக்கு. அண்ட் நியூசிலாந்து டீமோட 11 பொறுத்த வரைக்கும் டேம் சிஃபர், டேவன் கான்வே 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டேம் சிஃபர் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். டிம் ராபின்சன், டேரல் மிச்சல் ஹை, ஜெமினேசம் அண்ட் ஜாக்கப்ஸ், மிச்சல் ஸ்டான்னர், மேட் ஹென்ரி, ஜவுதி, ஜாக்கப் டஃபி. ஸோ இதுதான் நியூசிலாந்து டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேருக்கு டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல அந்த 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜாக்கப் டஃபி, ஜவுதி, மேட் ஹென்ரி, ஸ்டான்னர், ஜெமினேசன் இந்த 5 பவுலர்ஸ் மட்டும் தான் லாஸ்ட் மேட்ச் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற பவுலர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படல. ஸோ இந்த மேட்சும் சேம் இந்த 5 பவுலர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் 6th bowling ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜாக்கப்ஸுக்கு வந்து ஒரு ஓவர் 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் அந்த 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் மட்டும். அண்ட் ட்ரெவர் 4 ஓவர், ரிச்சர்ட் நாகர் 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. சிகந்தர் ராசா 4 ஓவர் அண்ட் ரெயின் பவுல் 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணுவாரு. பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ஒரு 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாருங்க. 1 ஓவர் மட்டும் வெள்ளிஸ்டனுக்கு லாஸ்ட் மேட்ச் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பின்னர் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிற பட்சத்துல டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவரை குறைச்சிட்டு வில்லியம்ஸுக்கு ஒரு 2 ஓவரா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ 2 டீமுங்க பிளேயர்ஸ்ல ஸ்டாட்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீடைலா வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் பிரையன் பென்னட் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணதுல டாப் 3ல இந்த ஒரு பிளேயர் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சிகந்தர் ராசா அதுக்கப்புறம் வரட்ட வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெனுவோட கண்டிஷனை பார்க்கும்போது இவரோட ஆவரேஜ் இந்த வெனுவுல சொல்லிக்கிற மாதிரி இல்ல, பெருந்தினால தான் ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. போத் இன்னிங்ஸோட ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வந்து இருக்குங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ரிஸ்கா கிராண்ட் லீக் ட்ரை பண்ற அப்படிங்கும் போது இவங்களை தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இதுல வில்சி சோ ஒரு லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணல, ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் தான் வில்சி டாப் ஆர்ல ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. இந்த வெனுவுல ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயர் அந்த ஸ்விங்ல கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பேட்ஸ்மேன் வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிள் பிளே பண்றாங்க. சோ அப்ப இந்த மேட்ச் நீங்க வில்சியை பெருசாக தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் இல்ல அப்படிங்கும் போது அவரை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணி பெருசா இம்பாக்ட் கொடுக்க போறது கிடையாது. பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. யாருமே மோஸ்ட்லி ட்ரை பண்ணல, பர்சன்டேஜ் வச்சு ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால சொல்லியிருப்பேன். பட் பவுலிங் ஆப்ஷன் இல்லாதனால இவரை நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்ல. அண்ட் கிளெவன் மார்னு சோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. பட் இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 53+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. வெனுவோட ஆவரேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஒரு 20+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் பெருசா ஸ்கோர் அடிக்க முடியல, கொஞ்சம் இயர்லி விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பேட்னா நீங்க இவரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சிகந்தர் ராசா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. என்ன ஒண்ணு பவுலிங்ல பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஒன் ஆர் ஸ்மால் லீக்கோட கேப்டன்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிகந்தர் ராசாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரெயின் பவுல்
ஸோ ரயன் பாலரை பொறுத்த வரைக்கும் சேம் ஒரு லெக் பிரேக் பவுலர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச் இவருக்கும் பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கலங்க. ஒன்லி பேட்டிங்ல இருந்து மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. சூப்பரான நாட்கள் தான் பண்ணியிருந்த ஒரு குயிக் ஃபயர் ஒரு 25-30+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே ஒரு சேஃபான பிக் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்கிற பிளேயர் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆஃப் சைஸ் பிளேயர்ஸை மோஸ்ட்லி கன்சல்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கா இருக்கு. யாரும் பெரிய அந்த ஃபார்முல இல்ல. பிரைன் பொறுத்த வரைக்கும் பிரைன் பெனட்டை தவிர மிச்சம் யாருமே அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சோ அப்ப டபுள் ஆஃப் சைஸ் இருக்கிற பிளேயர்ல ரயன் பாலர் வந்து கண்டிப்பா போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி தான் ஆகணும். வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அந்த கேப்டன் எஸ்கேட் அளவுக்கு சூட்டபிளா இருக்க மாட்டாரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல ஒரு 20-25+ ஸ்கோர் இந்த அளவுக்கு அடிப்பாரு. பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அந்த பர்டிகுலர் ஸ்கோர் ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சோ அதனால இவரு நீங்க போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் வில்லிங்ஸ்டன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஒரு 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெலூல கண்டிஷன்ல 22 மேட்ச் பிளே பண்ணி 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டா தான் இருக்கு. ஒரு விக்கெட்ஸ் கூட கிடைக்கல. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல செகண்டா போல் பண்றாருன்னா ஒரு இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் நீங்க இவர் கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் ரிச்சர்ட் நக்வா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயர். கிராண்ட் லீக் ட்ரை பண்றான். கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க 3-2-1. சோ அவர் பிளே பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயுமே 2 விக்கெட்ங்கிறது 3 விக்கெட்டா வந்து எடுத்திருக்காரு. வெனூலையும் 20 மேட்ச்ல பிளே பண்ணி 22 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த வெனூல லாஸ்டா பிளே பண்ண மேட்சஸ்ல 3 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட். சோ அப்ப ஆவரேஜ் 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப பெஸ்டா இருக்க பிளேயர். தாராளமா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உன்னால கிராண்ட் லீக்கோட கேப்டன்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு ரிச்சர்ட் நக்வா பொறுத்த வரைக்கும். சோ ட்ரெவர் டவுனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருங்க. இந்த வெனூல விளையாண்ட 5ல ஒரு 3 மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே வந்து இருக்கு. வெனூலையும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து எடுத்திருக்காரு. சோ அப்ப லோ பர்சன்டேஜ் 43% வந்து இவரை பிக் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. செகண்டா போல் பண்றாருன்னா நீங்க விக்கெட் ஆஃப் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெல்சைம் மெட்பகரி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் கிடைக்கலங்க. ரீசன்ட் ஃபார்மே அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இந்த வெனூலையும் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பெருசா அந்த வெனூலையும் விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர்ஸ் இல்ல. பட் இவரோட பர்சன்டேஜ் 22% தான் வந்து பிக் பண்ணிருக்காங்க. டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்றோம்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா போல் பண்றாருன்னா இவர் நீங்க 50 ஆஃப் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல அவர் தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அதே நியூசிலாந்து டீம் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டிம் சிஃபர்ட் இந்த டீமோட இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். விக்கெட்டிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஆடுறாங்க. ஒரு குயிக் ஃபயர் நாக்கு ஆடுறாருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடுறாரு. பாலை கரெக்டா டைமிங் பண்ணி ஆடுறாரு. அது ஒரு மெயினா பார்க்கணும். ஏன்னா டைமிங் பண்ணி ஆடுற பிளேயர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா சூட்டபிளா இருப்பாங்க. ஏன்னா ஆடுற பிளேயர்லாம் கண்டிப்பா சூட்டபிளா இருக்க மாட்டாங்க. சோ அப்ப இவர்கிட்ட இருந்து பேட்டிங்ல இருந்து ஆவரேஜா ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலமா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் போது கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாரு. ஒரு ஸ்மால் லீக் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் சிஃபர்ட பொறுத்த வரைக்கும். அடுத்த தேவன் கான்வே வெனு ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. 9 ரன்ல 7 விக்கெட் வந்து இழந்துட்டாரு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு லாஸ்ட் அந்த 2 மேட்சும். சோ அதனால லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம். பட் அவரோட வெனூல ரீசன்ட் ஃபார்ம் அந்த 2 மேட்ச் தவிர்த்து மற்ற மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்டா தாங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த வெனு கண்டிஷன் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 39ங்கிறது ஒரு ஆவரேஜ். செகண்டா பேட் பண்ணும்போது 33ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. சோ அப்ப தேவன் கான்வே இந்த ஆவரேஜை மட்டும் பார்க்க கூடாது. 29 மேட்சஸ்க்கு 39ங்கிற ஆவரேஜ். சோ அப்ப ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 29 மேட்சஸ் பிளே பண்ணி 39ங்கிறது ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே செகண்டா பேட் பண்ணும்போது வெறும் 18 மேட்சஸ் பிளே பண்ணி 33ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. சோ அப்போ செகண்டா பேட் பண்றாருன்னா தேவன் கான்வேக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு நீங்க அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. டிம் ராபின்சன் லாஸ்ட் மேட்ச் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஒன் சைடு நின்றுட்டாருங்க. அடிச்சுலாம் ஆடணும்னு அவர் பார்க்க கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்கோர்ஸ் போகணும். டீமோட ஸ்கோர் கொஞ்சம் நல்ல அளவுக்கு கொண்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான முயற்சியில இறங்கினாரு. கரெக்டா ஸ்கோர்ஸ் கொண்டு போயிட்டே இருந்தாரு. அந்த நல்ல ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து 75+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. ஹெட் வெட்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வெனூல ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுலயும் ஒரு 75+ ரன் வெனூல கண்டிஷன்ல இருந்திருக்கு. ஓவராலா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 8 மேட்சஸ்க்கு பிளே பண்ணி 22ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. செகண்டா பேட் பண்ணும்போது 3 மேட்சஸ் பிளே பண்ணி 41ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. சோ அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சஸ்
செகண்டா பெட் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் பெட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஓகே சவுத் ஆப்பிரிக்காவோட நின்று பிளே பண்ணிட்டாரு அண்ட் 75+ ரன் அடிச்சிட்டாரு. இந்த மேட்சும் சரி அதே மாதிரி அடிச்சிருவாருன்னு நினைச்சீங்கன்னா ஸோ எல்லா மேட்சுமே அந்த இது இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் ஏர்லேயே வைக்கிறதுல கற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா நான் செகண்டா பெட் பண்றதா கண்டிப்பா இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பேட்னா 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டாரில் மிச்சல் லாஸ்ட் மேட்ச் எதிர்பாராத ஒரு விக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட்ஸ். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. வெனு கண்டிஷன்லாம் பார்க்கும்போது நல்லா தான் வச்சிருக்காரு. நான் லாஸ்ட் மேட்ச் இவரை மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ண காரணம் அந்த 6th bowling ஆப்ஷன் இவ்வளவு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் லாஸ்ட் மேட்ச் 5 bowlers ஆப்ஷனே போதும் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிருச்சு. இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் வைஸ் 44 தான் அப்படிங்கிறதுனால ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸா ஃபர்ஸ்ட் பெட் பண்ண ட்ரை பண்றதுக்கு பதில லோ பர்சன்டேஜ் பிளேயர் ஃபர்ஸ்ட் பெட் பண்றாருன்னா டேரில் மிச்சல் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். யாருக்கு பதிலனா டிம் ராபின்சனுக்கு பதில. அடுத்த மிச்சல் ஹே பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நான் வந்து பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவர் எல்லா மேட்சுமே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. அவர் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கன்சல்ட் பண்ணி பிளே பண்ண பிளேயர் T20 சீரிஸ்க்கு பெருசா ஆக்ட் ஆக மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீங்க ஒரு பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. ஜெமினேசன் லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் கிடைக்கல. பட் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் 5 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா கிடைக்கல. இந்த வெனுல ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஜெமினேசன் 25 மேட்சஸ் பிளே பண்ணி 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் தான் பவுல் பண்ணும்போது தான் அந்த விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 42 மேட்சஸ்க்கு 20 விக்கெட். அப்போ ஏதாச்சும் ஒரு மேட்சஸ்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படியா எல்லா மேட்சஸுமே விக்கெட்ஸ் வந்து எடுக்க கிடையாது. ஜெமினேசன் கண்டிப்பா டீம்ல ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பட் அந்த கேப்டன்ஷிப்புக்கு பெஸ்டா வந்து இருக்க மாட்டாரு. கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றவங்க வேணா கேப்டன்ஷிப் கூட ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல அவங்களுக்கு நீ பெருசா எப்பாடு கொடுக்க தேவையில்லை. பிரேவ் ஜான் ஜாக்கப்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 44 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. மோஸ்ட்லி யாருமே கன்சல்ட் பண்ணாத ஒரு பிளேயர் 21% வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப அந்த அளவுக்கு இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர் ரீசன்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஒரு இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்றாருன்னா மோஸ்ட்லி இவ்வளவு வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் வருமாங்கிற கொஸ்டின் மார்க். அப்படியே வந்தாலும் பெரிய அளவுக்கு அவரோட ஸ்கோர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மிச்சல் ஸ்டாண்டர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம்ல ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கேப்டன் எஸ்கெல்லாம் கண்டிப்பா சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாரு. அதான் இஸ் சவுதி ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே வந்து இருக்கு. ஹெட்விட்லயும் நல்ல விக்கெட் ஆப்ஷனா வந்து இருந்திருக்காரு. வெனு தான் அவங்க வந்து பிளே பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருந்திருக்காரு. எப்போ அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருந்திருக்காருன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருந்திருக்காரு. ஸோ ஓவராலா இவர் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 48 இன்னிங்ஸ்க்கு 57 விக்கெட்ஸும் செகண்டா பவுல் பண்ணும்போது 72 விக்கெட்ஸ்க்கு 89 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அப்ப பெரிய அளவுக்கு இம்பாக்ட்லாம் கூட கிடையாது. ஒரு மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. மேக் ஹென்ரி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பா எல்லாருமே போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணிருப்பாங்க. 94% வந்து இவர் வந்து பிக் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர்னு பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஓவராலா இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 11 மேட்சுக்கு 16 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 10 மேட்சுக்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அதனால மேக் ஹென்ரி கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்மால் கூட வைஸ் காஸ் கொடுத்து ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாகட் டஃபி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் சேம் 3 2 4 1 2. இவரும் அதே மாதிரி தான் 2 விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்சோட விக்கெட்ஸ் அதிகபட்ச விக்கெட்ஸ் இவர் தான் சொல்ல. கடைசி அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு மேக் ஹென்ரி அண்ட் ஜாகட் டஃபி 19 ஓவரும் மேக் ஹென்ரி 20 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றதுனால கண்டிப்பா கடைசி அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 7 இன்னிங்ஸ்க்கு 15 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 16 மேட்சுக்கு 20 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜாக்கப் டஃபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு ஸ்மால் லீக் கூட நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுவோம். தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேசஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுல எனக்கு தெரிஞ்சு ஒன் சைடா தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. நியூசிலாந்து ஜிம்பாப்வே டீமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூசிலாந்துக்கு ஃபேவரா தான் போயிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருந்து ஒரு 9 பிளேயரும்
ஜிம்பாபேல இருந்து ஒரு 2 பிளேயர் இப்படி ட்ரை பண்ணுவாங்க. இல்ல நியூசிலாந்துல இருந்து ஒரு 7 பிளேயர், ஜிம்பாபேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேயர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அதிகபட்சம் நியூசிலாந்துல இருந்து பிளேயர்ஸ் தான் வந்து போயிருப்பாங்க. ஜிம்பால இருந்து ஒரு 2 அல்லது 3 பிளேயர்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அதே கமிஷன் போனா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். இந்த மேட்ச் ஸ்மால் லீக்ல டேம் சிஃபர்ட் ஒரு கேப்டன் ஸ்கேட் அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேட் ஹென்ரி அல்ல ஜாக்கப் டஃபி கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு கேப்டன் ஸ்கேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ஜிம்பாவை பொறுத்த வரைக்கும் சிகந்தர் ராசா சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது அவர் ஒரு பெஸ்ட் கேப்டன் ஸ்கேட் சுட்டபிளா வந்து இருப்பாரு. அண்ட் ரிச்சர்ட் நேவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கேப்டன் ஸ்கேட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுமாலி கிராண்ட் லீக் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. அதை தவிர்த்து ரைன் பல்லர் இந்த மேட்ச் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா அவருக்கு ஒரு கேப்டன் ஸ்கேட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பிளேயரை மட்டும் தான் இந்த மேட்சஸ் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுல கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா டிரைவருக்கு வந்து நீங்க ஒரு இப்பறம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.